இயற்கை உண்மையதாய் இயற்கையின்பமுமாம் அயற்பிலா சிற்றபை அருட்பெரும் ஜோதி. இயற்கையுண்மையதாய் இயற்கையின்பமுமாய் அயற்பிலா சிற்சபை அருட்பெருஞ்சோதி. நமது அருட்பெருஞ்சோதி பத்தி இயற்கையுண்மை வடிவும் இயற்கை விளக்க நிறைவும் இயற்கை இன்ப இயல்பும் கொண்டவராவார். இத்தனையே மெய்யறிவின்ப வடிவினர் எனவும் சச்சிதானந்தமானவர் எனவும் கூறுவர். இங்கு முதல் அடியில் இயற்கையுண்மையாக்கிய சத்து நிலையும் இயற்கை இன்பமாகிய ஆனந்த நிலையும் குறித்துவிட்டு இயற்கை விளக்க நிலையை சுட்டாமற் சுட்டியுள்ளார். இரண்டாவது அடியில் அது சிற்சபை என்றதால் குறிக்கப்பட்டுள்ளதாகும். சிற்சபைதான் இயற்கை விளக்க நிறைவாகியுள்ள இடமாம். இதனை சத்தியனான சிறு விண்ணப்பத்தில் கண்டு தெளியலாம். இயற்கை விளக்க நிறைவாகியுள்ள ஓர் சுத்த சிவானுபவ ஞான சபையில் இயற்கையுண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த உரிமை திருநடச் செய்கையை எவ்வுயிரும் இன்பம் அடைதற் பொருட்டே செய்தருளுகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று குறித்துள்ளார். மேற்படி நம் கடவுள் வெளிப்பட்டிலங்கும் இடம் சிற்சபை என்பது குறிக்கப்பட்டதோடு அது அயற்பிலா என்ற நித்திய விளக்கத் தன்மையுணர்த்தும் ஓர் அடைமொழியும் சேர்த்து வழங்கப்பட்டுள்ளதாம். இதன் உண்மை ஆழ்ந்து நோக்கில் விரிந்து விளங்கும் பெருமை தோன்றும். சிற்சபை என்பதை சிற்றபை எனவும் கூறுவர். சிற்சபை என்றால் மிக நுண்ணிய சிறுநிலையை குறிக்கும். சித்தென்பது நாணம் ஆகையால் சித்து விளக்கம் கொண்ட ஆலயம் சிற்றபை எனப்படுவதாம். சிதம்பரம் ஞானாகாச நிலையாம். சித் அம்பரமே சிதம்பரமாம். இங்கு நம் அருட்சிற்சபை அல்லது அருள் ஞான சபை அருட்பெருஞ்சோதி கோயில் கொண்டிலங்கு இடமாயிருக்கின்றதாம். சித்தென்பது மேலே இயற்கை விளக்க நிறைவாகிய இடம் என்று அறியலானது. இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் இறைவர் சத்துண்மை பொருளாய அகத்தில் நிலைத்துள்ளார். அச்சத்து நிலையிலிருந்து தன் அருளையை விரித்து அனந்த வண்ண வடிவங்களாக்கி தன்னை சூழ கொண்டுள்ளார். இந்த சூழ் வடிவங்களில் எதுவும் நிலைப்பதே இல்லை, மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றதாம். இந்த மாற்றம் ஏனென்றால் புறநிலை பக்குவம் உண்டாகி அகத்திலுள்ள நிறையின்பம் வெளிப்படற்கேயாம். அந்த பக்குவம்தான் இன்றைய சுத்த சன்மார்க்கிக்கு ஏற்படுகின்றதாம். சுத்த சன்மார்க்கியின் உண்மை வடிவம் அகத்தில் சத்து நிலை நின்று விரிந்து அருள் ஒளி நிறைவால் அகண்ட வடிவமாய் திகழ்கின்றதாம். இவனுக்கு பூரண இன்பம் நிலைத்த அனுபவமாகின்றதோடு தேகம் சுத்தனித்த வடிவமாகவும் விளங்குவதாம். இவனை புறத்திருப்போர் பழைய உருவிலேயே இருப்பதாக காண்பர். ஆனால் அது அருளுடம்பாய் அழியாமை பெற்றிலங்குவதாகும். இப்பொழுது சிற்றபைதான் இந்த அருள் உருவாகி நிலை கொண்டு விட்டதாம். இதுதான் அயற்பிலா சிற்சபை என்றதால் குறிக்கப்பட்டதாம். இந்த சித்து வடிவம் தளர்வும் சிதைவும் அயற்சியும் இல்லாதது ஆகையால் இதில் அகத்தில் சத்துண்மையும் ஆனந்த நிறைவும் எப்பொழுதும் விளங்குவதாம். சன்மார்க்கி இச்சித்துருவில் சத் ஆனந்தம் சதானந்த வண்ணமாய் விளங்குவான் என்பது சத்தியம். சத்தான இறையுண்மை அகமாயிருந்து அதற்கும் உள்ளீடாய் இயற்கை இன்பத்தை வித்தினற்கனி போல் அதி சூக்கும நிலையில் வைத்திருந்து அந்த பேரின்பக் கனி நிலை வெளிப்பட அச்சத்தானந்த விதையை சூட சித்து செயலாய் ஐம்பூத திரட்சியால் முளைத்து செடியாய் மரமாய் பூவாய் காயாய் முடிவில் பழுத்து கனிந்து சச்சிதானந்த கனிப்பயன் கொண்டு அழியாது இலங்குவதாம். இவ்வளவு உண்மையும் அயர்விலா சிற்சபை அருட்பெருஞ்சோதி என்றதில் அடங்கி வெளிப்பட்டுள்ளதாம்.